அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். கலைஞர் உரிமைத் தொகை 1000 ரூபாயை திரைப்பட நடிகை குஷ்பு அவர்கள் 1000 ரூபாயை பிச்சை காசு என்று மகளிர் வாங்குகிற பணத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிச்சிருவாங்க. தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் சினிமா துறையில் கொடிகட்டி பறந்த குஷ்பு இன்றைக்கு சினிமா மோகம் குறைந்துவிட்ட காரணத்தினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாக மாறி மாறி திமுகவிலே இருந்தார். அதற்கு பின்னால் பாரதிய ஜனதாவிற்கு சென்றிருக்கிறார். தோழர்களே, மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி குஷ்பு அவர்கள் பெண்கள் பெறுகிற 1000 ரூபாயை கொச்சைப்படுத்தி பிச்சை காசு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலில் குஷ்புவிற்கு அந்த 1000 ரூபாயின் மகிமை தெரியவில்லை என்று தான் அர்த்தம். அவர் பல லட்சங்களில் பல கோடிகளில் புரளுகிறார். 1000 என்பது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 1,15,16,292 மகளிர் இந்த திட்டத்திலே இன்றைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதை முதலில் உணர்ந்து பார்க்க வேண்டும். முதலில் அன்பு சகோதரி குஷ்பு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை முதலில் குஷ்பு மட்டுமல்ல, குஷ்புவை போன்ற அனைத்து தரப்பட்ட மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது இன்று 2024 வரை தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு மட்டும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை உங்களிடத்திலே பட்டியலிட்டால் இந்த ஆட்சி பெண்களுடைய ஆட்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்று சட்டம் கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் 1996 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது கிராமப்புறங்கள் அடிப்படை வசதிகளை பெறாமல் இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளை அழைத்து கருத்து கணிப்பை கேட்டார். ஏன் இன்னும் கிராமம் அடிப்படை வசதி பெறாமல் இருக்கிறது என்று அரசு அதிகாரிகளிடத்திலே கேட்டார். அவர்கள் சொன்ன பதிவு என்ன தெரியுமா? பல ஆண்டு காலமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை, எனவே மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை என்று பதிலளித்தார்கள். தலைவர் கலைஞர் உடனே ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்திற்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தி காட்டிய தலைவர் இந்திய வரலாற்றில் தலைவர் கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த தேர்தல் களத்திலே பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே போட்டியிடுவதற்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை மறந்துவிடாது. அது தலைவர் கலைஞரையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் சாரும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை தந்ததின் மூலமாக பல மாநகரங்களிலே பெண்கள் மேயராக இருந்தார்கள், வார்டு கவுன்சிலராக இருந்தார்கள், நகர்மன்ற தலைவராக இருந்தார்கள், உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார்கள். இப்படி பல்வேறு பொறுப்புகளிலே பெண்களை உட்கார வைத்து அழகு பார்த்த இயக்கம் திமுக. அதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் பெண்கள் 12ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு 20,000 ரூபாய் திருமண உதவி திட்டம் கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மறுக்க முடியாது. பாறைக்குள் இருக்கிற தேரைக்கு பகவான் படியளந்தானோ இல்லையோ, கருவுக்குள் இருக்கிற சிசுவுக்கும் 6,000 ரூபாயை அள்ளி தந்த தலைவர் எங்கள் தலைவர். மறுக்க முடியுமா? இப்படி பெண்களுக்கு எண்ணற்ற திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்தோம்.
யாரும் மறுக்க முடியாது. இப்பேற்பட்ட திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரி குஷ்பு அவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. ஏன் நான் இதை உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மகளிரினுடைய ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் பெண்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் என்னென்ன சலுகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் 1000 ரூபாய் இன்றைக்கு பிச்சை காசு என்று சொல்லுகிறார். தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் 1,15,16,292 மகளிர் இந்த திட்டத்தில் இன்றைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பெண்கள் 445 கோடி முறை பயணம் செய்து மாதத்திற்கு 800 ரூபாய் சேமிக்கிறார்கள் என்பதை CAC அறிக்கை புள்ளி விவரங்களோடு கூறியிருக்கிறது. மாத வருமானம் 20,000ற்கு உள்ளே உள்ள மகளிர் அவர்களுடைய வங்கி கணக்கிலே 800 ரூபாயை சேமிப்பாக இந்த விடியல் பயணத்தின் மூலமாக சேமிக்கிறார்கள் என்று சொல்லி CAC அறிக்கை ஆய்வு கூறுகிறது. ஏன் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படிக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை திராவிட மாடல் அரசு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட மகத்தான திட்டம்! இந்த திட்டங்களை எல்லாம் முதலில் நம்முடைய திரைப்பட நடிகை குஷ்பு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அலட்சியமாக பேசியிருக்கிறார். 1000 ரூபாயை அலட்சியப்படுத்தி பேசியிருக்கிறார். பிச்சை காசு என்று சொல்லுகிறார். தோழர்களே, 1000 ரூபாயை பிச்சை காசு என்று கொச்சைப்படுத்தி பேசியதால் அவருக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கலாம். இந்த நாட்டு மக்களிடத்திலே அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். அந்த அடிப்படையிலே திராவிட மாடல் அரசு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பெண்களுக்காக இந்த நாட்டு மக்கள் நம்புகிற ஆட்சியை தமிழ்நாட்டிலே தந்து கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் அரசு ஆட்சி என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில்தான் முதலில் மகளிர் சுய உதவி குழுக்கள் கொண்டு வரப்பட்டது. உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞருடைய கட்டளையின்படி மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்குகிற திட்டத்தை தமிழகமெங்கும் மணிக்கணக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நின்று கொண்டே வழங்கிய பெருமை அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை சாரும். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த நிதியாண்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 10,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 35,000 கோடி நிதி ஒதுக்கீடு இந்த நிதியாண்டில் செய்யப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 4,81,075 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் திராவிட மாடல் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்வதற்காக 370 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் குஷ்பு அவர்கள் இருந்தபோது பாரதிய ஜனதாவை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினார் என்பதற்கு ஒரு செய்தியை உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இனிமேல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரை மலராது, தாமரை ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியாது என்றெல்லாம் பேசினார். ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதாவோடு வைத்தபோது அம்மையார் ஜெயலலிதா பேசிய ஒரு பதிவை அவரே மேடைகளிலே பேசினார். இந்த மோடியா இல்லை இந்த லேடியா என்று ஒரு கை பார்த்து விடுகிறேன்
என்று ஜெயலலிதா பேசிய வசனத்தை பல்வேறு மேடைகளிலே இதே குஷ்பு பேசினார். அதையும் அவர் மறந்துவிட்டார். இன்றைக்கு ஏதோ பிஜேபியிலே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, மோடியை உற்சாகப்படுத்துவதற்காக, அண்ணாமலையை உற்சாகப்படுத்துவதற்காக, அதிலே ஏதாவது ஆதாயம் பெறுவதற்காக இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அளிக்கிற 1000 ரூபாயை இன்றைக்கு பிச்சை காசு என்று சொல்லுகிறார். முதலில் குஷ்பு அவர்கள் தன்னை திரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரே நிலைப்பாட்டில் இருங்கள். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அன்புடன் சிவமுத்து வளவன்.